ஹலோ மை டியர் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எர்த் வித் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐஎல்ஸ், ஐஎல்ஸ் யூகேவிஐ அண்ட் ஐஎல்ஸ் லைஃப் ஸ்கில். இந்த மூணுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்துடலாமா? ஐஎல்ஸ் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அஃப்கோர்ஸ் இதோட பர்பஸ் இமிகிரேஷன் இன் யூரோப் கண்ட்ரீஸ். அண்ட் அகாடமிக் அண்ட் ஜென்ரல், இந்த டூ டைப்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அகாடமிக்கோட பர்பஸ் என்ன? எஜுகேஷன். ஜென்ரலோட பர்பஸ் ஒர்க்கிங் ஆர் கெட்டிங் பிஆர். இதுதான் இதோட பர்பஸ். அண்ட் ஐஎல்ஸ் யூகேவிஏனா என்ன? ஸோ ஒருவேளை நீங்கள் யூகே போகிறதா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஎல்ஸ் யூகேவிஐ ஜென்ரல் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒர்க்குக்காக. ஸோ பர்பஸ் என்னன்னா ஒர்க்கு. அண்ட் கெட்டிங் பிஆருக்கும் அஃப்கோர்ஸ் ஐஎல்ஸ் யூகேவிஐ ஜென்ரல். What about the IELTS UKVA academic? So guys, most of the universities required common IELTS academic only, not IELTS UKVA academic. And நீங்கள் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டையும் ஒரு சர்ச் பண்ணிக்கோங்க. அண்டு அதுக்கப்புறமா ஐஎல்ஸ்க்காக அப்ளை பண்ணுங்கள். மேபி இது ரொம்பவே சென்சிபிளாக இருக்கும். அண்டு ஐஎல்ஸோட அண்ட் ஐஎல்ஸ் யூகேவியோட டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் நம்பர். இந்த டிஆர்எஃப் நம்பர், டிஆர்எஃப் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸில் இருக்காது. ஸோ இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். தென் ஐஎல்ஸ் லைஃப் ஸ்கில். ஐஎல்ஸ் லைஃப் ஸ்கில்னும் பார்த்தீங்கன்னா யூகேக்காக டிசைன் பண்ணுற ஒரு விஷயந்தான். லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், இந்த ரெண்டு விஷயமும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 18 to 20 minutes தான் ஆக்சுவலாக வந்து அதோட எக்ஸாம் டியூரேஷனே. ஐஎல்ஸ் லைஃப் ஸ்கில் A1ங்கிறது. சரி, A1னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களோட ஸ்பௌஸையோ ஆர் ரிலேட்டிவையோ நீங்கள் இமிக்ரேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது யூ கேன் கோ ஆன் தி ஐஎல்ஸ் லைஃப் ஸ்கில் A1. தென் வேறு என்ன இருக்குது ஐஎல்ஸ் லைஃப் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் லைஃப் ஸ்கில் B1னு ஒன்று இருக்குது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் பிஆர். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டஃப் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதோட சிலபஸ்ஸு அதில் அது கொஞ்சம் ஆட் ஆகும். A1ல் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுவும் சேர்த்து B1ல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் தவிர மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு மெயில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். காய்ஸ், உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.